மெல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் வார பலனாக 6ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 12ஆம் தேதி அக்டோபருடைய பலனை பார்க்க போகிறோம். கணித்து விடுவோம் வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளர சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்ய போகிறார். 7, 8, 9 அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒரு 2 நாள் 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதையே ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வேலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி செய்யுங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை மாட்டி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதனானவர் இந்த சுக்கிரன் இது நாள் வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்தார். 10ஆம் தேதி அப்புறம் அவர் கன்னிராசிக்குள்ளே உட்கார போகிறார். சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து 10க்குரியவனோட சேர்ந்து அமர்வது 12ஆம் இடத்து 11க்குரியவனோட சேர்ந்து அமர்வது 12ஆம் இடத்துல அமர்வதனாலே உங்களுக்கு சிக்கல்கள் பல வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் லாபங்கள் குறையப் போவதில்லை, சுகங்கள் குறையப் போவதில்லை. அதனால் தைரியமாக இருக்கலாம். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரத்தில் அமரக்கூடிய மீன ராசி அங்கிருந்து பார்க்கக்கூடியது சூரியனை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசியின் 5ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனாலும் நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த வாரம் செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் புத்தி தீட்டி அழகாக செய்யக்கூடிய காரியங்கள், கற்பனை வளங்கள், தொழில் வளங்களை, தொழில் விருத்தியை கொடுத்துவிடும். பூர்வீக யோகத்தை கொடுக்கும், தெய்வ அருளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனாலே அயன சயன போகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், கௌரவ பதவி கொடுக்கும், ஜென்மத்துக்குமான உங்களுடைய ஈக்குவேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுஜன தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவும், அரசியலிலே இருப்பவர்களுக்கும் பதவி விஷயங்களிலே நல்லது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், சகோதரர்கிட்டே நல்ல மேன்மையான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு கவனம் தேவை. கொஞ்சம் படித்தா நல்லா வரும்னு யோசிங்க. சண்டை வழக்கு சச்சரவு போன்றவற்றிலிருந்து தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் மேலும் நீங்கள் பார்க்க வேண்டியது முதலீடுகள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. இந்த முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருமா அப்படின்னா லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வாரம் இருக்கிறது. பண வரவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வாரம் சுபிட்சமான வாரம்னே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சங்கடகர சதுர்த்தி என்ற விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக. அதனால் சங்கடகர சதுர்த்தினால் விநாயகரை வழிபடுங்கள். அன்றைய நாளில் ஒரு தேங்காயை கொண்டு போய் சுவாமிக்கு உடைச்சி விட்டு அப்படியே ஒரு நெய் விளக்கு சுவாமிக்கு போட்டு அருகம்புல்லை சார்த்தி ஒரு 3 சுற்று அவரை சுற்றி வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே கடன் தீர்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கடனே அடைங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு அதுக்கு துணை நிற்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த வாரம் பரணி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து மிருகசீர்ஷம் நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திரனின் பிரயாணம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குடும்பத்தை பற்றின அதிகமான கவலை, அவங்க நல்லா இருப்பாங்களா இவங்க நல்லா இருப்பாங்களான்னு ஏகப்பட்ட கவலையுடன் தான் இந்த காட்சியை பார்க்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வெற்றிக்கான வழி, பணத்துக்கான வழி, இது ரெண்டுத்தையும் காட்டி கொடுத்துட்டா சந்தோஷந்தானே. வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசியினுடைய இந்த 8ஆம் இடத்துக்கு கடக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இந்த பார்க்குறோம். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கவும் அப்படிங்கிற காஷனும் உண்டு. குரு தன் பார்வையிலே இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா துலா ராசி. உங்கள் 2ஆம் இடமான உங்கள் 2ஆம் இடமான தனுசு ராசி, உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான கும்பராசி, இப்படி அனைத்து விதமும் குருவின் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அதனாலே உங்களுக்கு 12ஆம் இடம் என்கிற விரயஸ்தானம், 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானம்,
4ஆம் இடம் என்ற மண் மனை வாகனஸ்தானங்களை குரு தன்னுடைய அஷ்டமம் என்கிற 8ஆம் இடத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறார். 8ஆம் இடம்ங்கிறத கொஞ்சம் பயத்தை கொடுக்குதானுங்களே, என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம், ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது அவருடைய படாட்சம் நல்லாயிருக்கும். விரயங்களை கட்டுப்படுத்துவார், குடும்பத்தில் வரக்கூடிய பண வரவுகளை ஏற்படுத்துவார், மண்மனை வாகனத்திலே வரக்கூடிய சீர்கேடுகளை ஏற்படுத்துவார். ராகு பெருசாக வச்சிட வேண்டியதை கம்மி பண்ணி விடுவார், கவலைப்படாதீங்க. அதனால் குரு கடாட்சம் இன்றும் கோடி புண்ணியம்தான். அப்படிப்பட்ட தொடர் நிகழ்ச்சிகள் இந்த வாரமும் உண்டு. சுக்கிரன் இன்னொரு குரு 12க்குரியவர், உங்கள் 7ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் இதனால் வரைக்கும் எங்கே உட்கார்ந்துருந்தார்? உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். அதனால் தொழிலில் நிறைய பின்னடைவுகள் எல்லாம் இருந்தது. இந்த வாரம் 10ஆம் தேதி அன்று தன்னுடைய இடத்திலிருந்து மூவாய் கன்னிராசிக்குள்ளர போகிறார். சூரியனோடு சேர்ந்து அமரப்போகிறார். கன்னிராசியிலே சூரியனோடு சேர்ந்து அமரக்கூடிய இந்த நிகழ்வானது சுக்கிரனுக்கு நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு 11 அப்படிங்கிற ஸ்தானம். அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொண்டு வருவார். திருமண தடைகள் நீங்கும், சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும். நிறைய பேருக்கு விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய கொண்டு வருவார். புதிய உத்வேகமான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கான எண்ண ஓட்டங்கள் நிறைய வரும். அதனால் நிறைய மாற்றி யோசிக்க தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் ஒரு நல்ல சூப்பரான எஃபெக்டிவாக வாரத்தை மாற்றிடலாம். செவ்வாயும் புதனும் அமர்ந்திருப்பது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறைவது அவ்வளோ நல்லதில்லை. அதனால் மருத்துவ செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை, அதையும் சமாளிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியதாக சனி பகவான் தன்னுடைய வக்கரகதியில் இருந்தாலும் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பஞ்சமத்திலிருந்து. அப்படிங்கிறதுனால எதையுமே முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாரக மந்திரம் உங்களை வெற்றிக்கு இலக்காக மாற்றிவிடும். அதனால் இன்றைக்கி லாபம் அப்படிங்கிறதும் வெற்றி என்பதும் உங்கள் கையிலே அழகாக இருக்கிறது. அந்த வில்லை அழகாக விடைச்சு உங்களை வெற்றி என்ற அன்பை கரெக்டாக விடும்போது உங்களுக்கு தனமும் வரவும் ஈஸியாக பழங்களாக கிடைத்துவிடும். யூ கேன் ரீப் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் ஏரோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி நல்ல ஒரு காலகட்டங்கள் இந்த நாளிலே நடக்கக்கூடியதாக இருப்பதனாலே இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் மனசில்ப்பா பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு திருப்தியாக இந்த வாரம் முடியுதுப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது. சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே கடனை ஒழிப்பது. கடனை எவ்வளோ தூரம் கழிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அப்படிப்பட்ட நல்ல நாள் 10ஆம் தேதி இருக்குது. அவசியம் சங்கடகர சதுர்த்தின்னு கடனை ஒழிங்க. உங்கள் வாழ்க்கையிலே கடனில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சீனரியோ கொண்டு போயிடலாம். இந்த வாரம் நீங்கள் அவசியம் இந்த காரியத்தை செய்யுங்க. 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.